பெண்களையும் மதத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு இவ்வளவு கேவலமா யாருனாலையும் பேச முடியாதுங்க. ஆனா என்னால கேவலத்தோட காமத்தோட உச்சத்துல பேச முடியும்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு திமுகவோட ஓசி அமைச்சர் பொன்முடி அவர்கள். இப்படியெல்லாம் கூடவா மதத்தையும் பெண்ணையும் வச்சு கேவலமா பேச முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாருங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள். அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேடையில மக்கள் முன்னிலையில சொல்லி இருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? சைவம், அதாவது பட்டை என்றால் படுத்துக்கொண்டு உடலுறவு கொள்வது, வைணவம் நாமம் என்றால் நின்று கொண்டு உடலுறவு கொள்வது அப்படின்னு இந்து மதத்தையும் பெண்களையும் ஒன்று சேர்த்து வச்சு இவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாருங்க. யாருமே எந்த ஒரு மதத்தையுமே தவறா பேசக்கூடாதுங்க, அதுதான் நாகரிகம். அது மட்டும் இல்லாம ஒரு மதத்தை பத்தி தவறா பேசினாங்க அப்படின்னா அது சட்டத்திற்கு புறம்பானது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பி இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா கவனமா பேசணும். திமுக அமைச்சர்கள் ஆகட்டும், இல்ல எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், தொடர்ந்து இந்து மதத்தை பாத்தீங்கன்னா இழிவுபடுத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம முக்கியமா மக்களுடைய பிரதிநிதிகள் மத்த மதத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, பிரதிநிதிகள் எல்லாமே எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓத்து எடுத்திருப்பாங்க. அதாவது உறுதிமொழி ஏற்றுதான் நான் எந்த ஒரு மதத்துக்கும் புறம்பா செயல்பட மாட்டேன், ஒரு தர மக்களுக்கு நான் சாதகமா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க மினிஸ்டர் ஆயிருப்பாங்க, எம்எல்ஏ, எம்பி ஆயிருப்பாங்க. அதனால இந்த மாதிரி மினிஸ்டர் இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் மினிஸ்டர், இவர் ஓத்தெடுத்து தான் பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆயிருப்பாரு. ஆனா குறிப்பா இந்து மதத்தை பத்தி இவ்வளவு கேவலமா பேசினது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. இது சட்டத்திற்கு புறம்பானது, அது மட்டும் இல்லாம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. பெண்களையும் இந்து மதத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு இவ்வளவு கேவலமா பேசின விஷயத்த வச்சு நிறைய பெண்கள் ஆகட்டும், பொதுமக்கள் ஆகட்டும் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த அதாவது பொன்முடி அவர்களுடைய வீட்டு பெண்கள் கிட்ட பேச முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்து மதத்தை, சைவம், வைணவத்தை வச்சு பேசி இருக்கிறீங்களே, இதுவே வேற மதத்தை வச்சு உங்களால இப்படி பேசி இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. பெண்கள் சமுதாயத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க, பெண்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றதுக்காக திமுகவுடைய கலைஞர் அவர்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக. அந்த கட்சியிலிருந்து, அந்த திமுக இருந்து இப்படி ஒரு அமைச்சர் பெண்களை பத்தி இழிவா பேசியதற்கு திமுக பெண்களே, திமுக நிர்வாகிகளே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்துக்கள் பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவும், இந்துக்களுக்கு அதிக சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்றதுக்காக திமுக காரங்க இந்துக்களை நிறைய இடத்துல கேவலப்படுத்திட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா திமுக இருந்து ஒருத்தர் இந்துத்துவாவை டெங்கு மலேரியா போல ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திமுக காரங்களை பார்த்து நீங்களும் சங்கி மாதிரி கையில கயிறு கட்டிக்காதீங்க, பொட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகிகளை பார்த்து சொல்றாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வைணவம் சைவத்தை வச்சு ஒரு காமத்தை வச்சு பெண்களை வச்சு இவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாங்க. சோ ஒரு இடத்துல இந்துத்துவாவை பத்தி, அதாவது இந்துத்துவான்னு விடுங்க, மதத்தை பத்தி தவறா பேசினதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை அவங்க மேல எடுக்கப்பட்டிருந்தால் தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காது.